வாழ்க வளமுடன். எண்ணத்தின் ஆற்றல். லட்சுமி நாராயணன் என்னும் மார்வாடி ஸ்ரீ ராமகிருஷ்ணனிடம் மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவர். அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினார். குருதேவருக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ள பண உதவி செய்ய நினைத்து தங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கலாம் என விரும்புகிறேன் என்று சொன்னார். லட்சுமி நாராயணன் இவ்வாறு கூறியதை கேட்டதும் குருதேவர் ராமகிருஷ்ணருக்கு யாரோ தலையில் ஓங்கி அடிப்பதை போன்ற உணர்வு தோன்றியது. உடனே பராசக்தியிடம் சென்று முறையிட்டார். இவ்வளவு காலத்திற்கு பின்பு மீண்டும் என்னை ஆசை காட்டி மயக்க வந்துள்ளாயா என்று கேட்டார். லட்சுமி நாராயணனிடம் மறுத்து கூறுவதற்கு முன்பு சாரதாமணியின் எண்ணத்தை அறிய விரும்பினார். அவளை அழைத்து விஷயத்தை கூறி அவளுடைய எண்ணத்தை அறிய விரும்பினார். நான் ஏற்றுக்கொள்வது என்றால் நீங்கள் ஏற்றுக்கொண்டதை போலத்தானே. ஏனென்றால் இவர் அளிக்கும் பணத்தில் உங்களுடைய சேவைக்காகவும் பிற செலவுகளுக்கும் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அவ்வாறு செய்தால் அந்த பணத்தை நீங்களும் ஏற்றுக்கொண்டதாகிவிடும் அல்லவா? உங்களுடைய துறவு மனப்பான்மைக்காகத்தான் எல்லோரும் மதிப்பளிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் மனைவியாகிய நான் இவரிடமிருந்து பணத்தை பெறுவது முடியாது என்று சாரதா தேவியார் திட்டவட்டமாக மறுத்து கூறிவிட்டார். இதை கேட்ட ராமகிருஷ்ணர் சோதனையில் தேறிவிட்ட சாரதாவை அமைதி நிறைந்த பார்வையுடன் நோக்கினார். சிந்தனைகள் தேவியரிடம் சங்கமமாகி வழிகாட்டுகின்றனவே என்று உரைப்பதாக அந்த பார்வை அமைந்திருந்தது. இதைத்தான் வேதாத்திரியம் சொல்கிறது. எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடு இயற்கை கருவிகளெல்லாம் இயங்கும் சக்தி. வேதாத்திரியா சிந்தனைகளை ஏற்போம், ஆனந்தமாக வாழ்வோம்.